நீ எதுவாக இருந்தாலும் என் சிஸ்டர் கிட்ட கிளியராக பேசிக்கோ. மஞ்சு அண்ணா, இது என் ஃப்ரெண்டு ஜான், இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட். சொல்லுங்க. இப்பெல்லாம் லேடிஸும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா வந்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சாரி, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் கிளம்புறேன். ஆக்சுவலா மேடம், பவுல்ட்ரி ஃபார்ம், கோழி பண்ணை. உங்களுக்கு அவுட்டர்ல ஏதாவது லேண்ட் இருக்கா? அவுட் ஆஃப் சிட்டில எதுவும் இல்லை. வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா? காஸ்மெட்டிக்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப பொருத்தமான பிசினஸ். பணம் கொட்டுன்னு கொட்டும். அது எல்லாத்துக்கும் லக்கு வேணும். காஸ்மெட்டிக்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். எப்படி சொல்றீங்க? மச்சத்தை வச்சு தான் சொல்றேன். மச்சமா? இங்க இங்க கொஞ்சம் இதான். இத பாருங்க, இந்த மச்சம் தான் உங்களுக்கு யோகம். வேற எங்கேயாவது இருக்கா? அது வந்து பின்னால. திரும்பங்க பாப்போம். ஆக்சுவலா சுக்கிரமேட்ல இருக்க வேண்டியது சந்திரமேட்ல இருக்குது. இந்த மச்சம் மட்டும் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல இருந்திருந்தா அது ஒரு யோகம். இதே வந்து உங்களுக்கு இந்த சென்டர்ல இருந்திருந்தா ரொம்ப யோகமா இருந்திருக்கும். இப்ப சொல்றேன் மேடம், இந்த பின்னாடியும் முன்னாடியும் சேர்ந்து உங்களை எங்கேயோ உச்சத்தை கொண்டு போக போகுது. அதுக்கு நான் கேரண்டி மேடம். ரியலி? நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நான் உங்களை மீட் பண்றேன். டே ஆஃப்டர் டுமாரோ என் பிரதர் வந்து ஊர்ல இல்ல. அவர் வந்ததும் we will meet. இல்ல, டே ஆஃப்டர் டுமாரோ ரொம்ப நல்ல நாள். நீங்க சைன் பண்ணிட்டாக்க நம்ம மெட்டீரியல் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டே உங்களை பார்த்து என்னடா நம்ம ஒய்ஃப் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாளேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. நிஜமா? நிஜமாவா? கண்டிப்பா. எனக்கு அதுதான் வேணும். டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ வாங்க. வெரி குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆனா போதும். உங்களுக்கு சூப்பர் ரிலீஃப் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அதுதான் வேணும். ஓகே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே ஓகே, பை. சந்துரு, நீ இப்படியே சாப்பிடாம இருந்தா அந்த ப்ரொஃபஸரும் சந்தியாவும் லவ் பண்றதை நிறுத்திடுவாங்களா? திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காது. வெரி சிம்பிள் மேட்டர் சந்துரு. ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்றாங்க, அடிக்கடி பார்த்து ரொமான்ஸ் பண்றாங்க, அத ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத கேட்க மாட்டியா சந்துரு? சந்துரு, நீ இன்னும் எனக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? நீ இன்னும் வாதியார் லவ் பண்றியா? வாத்தியார் தான் என்ன லவ் பண்றாரு. வாத்தியார் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லன்னா நானும் எங்க அம்மாவும் நடு தெருவுக்கு வந்திருப்போம். அதே நேரத்துல அவர் இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுத்தத ஏன் தப்புதான். அந்த தப்பு செஞ்ச பாவத்துக்காக என் லைஃப்ல லவ்வோ கல்யாணமோ எதுவுமே வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நீ காதலிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. தயவு செஞ்சு
இனிமே நம்ம மீட் பண்ணவே வேண்டாம். ப்ளீஸ் சந்துரு. சந்துரு, உனக்கு ஒரு அருமையான பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மறந்துற. ஒரு நிமிஷம் சந்தியா, உன்கிட்ட நான் பேசணும். நான் தான் என்ன பத்தி எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேனே. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு சந்துரு? நீ தப்பு பண்ணதை ஹானஸ்டாக ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ ஏன் தப்பு பண்ணன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாத்தியார் அப்படி பிஹேவ் பண்ணுறப்போ நீ ஏன் அப்போஸ் பண்ணல தெரியுமா? அவர் மேலே நீ வச்சிருக்கிற நன்றி உணர்வு, விசுவாசம் இதெல்லாம் தான். காதலிக்க தகுதி இல்லைன்னு நீ ஏன் நினச்சிக்காத. எப்போ எல்லாத்தையும் நீ ஒத்துக்கிட்டியோ அதை விட பெரிய தகுதி தேவையே இல்லை. ஐ லவ் யூ சந்தியா. சந்துரு, I love you சந்துரு. I love you. நோ! அவன் யாரு உன்னை காதலிக்க? நீ என் லவர் அவனுக்கு தெரியாது? சொன்னியா? எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னியா? நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் சந்துரு என்ன ஹானஸ்டா காதலிக்கிறான். பெரிய ஹானஸ்ட். அவன் உனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தானா இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டானா? என்ன பண்ணா அவன் உனக்கு? உங்க அம்மாவை நீ நடுத்தருள் நிக்கும் போது அவன் தான் வந்து காப்பாத்துறானா? நான் எதையுமே மறக்கல சார். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? இந்நேரம் நான் உன்னை பிரெக்னென்ட் ஆகியிருந்தா அந்த சந்திரன் உன்னை ஏத்திட்டு இருப்பானா? இல்ல நீதான் இப்படி வந்து கேட்டுட்டு இருப்பியா? சந்தியா, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டேன். எதுக்கு? நான் என்ன உடம்பு வெறி பிடிச்சவனா? இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டது நீ என்ன கிடைச்சிட்டேங்கிற கேரண்டிக்காக தான். அந்த கேரண்டியை நான் பண்ணிட்டானே. இங்க பாரு, இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் கேரண்டியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, கொஞ்சம் கொஞ்சமா நடந்த தப்பு முழுசா நடக்கணும். நீ என் சந்தியாவா முழுசா மாறணும்னா உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஐயோ பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் வர மாட்டேன். வரமாட்ட? நான் வர மாட்டேன். உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நல்லா பாத்துக்கோ. இத பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ண. இப்ப சொல்லு சந்தியா, வரமாட்ட? இந்த பாரு, நான் ஒன்னும் பிளாக்மெயிலரோ கிரிமினலோ கிடையாது. நான் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் எடுத்தேன். நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்புறம் உன் மானமும் போயிடும், என் மானமும் போயிடும். நீயும் சூசைட் பண்ணிக்கணும், நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு நான் சொல்ற கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ பாரணும். சேர்ந்து வாழலாமா சேர்ந்து சாகலாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. டே மச்சி, சொல்றா. நீ சொன்ன மாதிரி இந்த மாத்திரை ஒர்க் அவுட் பண்ணுமாடா? என்ன அப்படி கேட்குற? அது இம்போர்ட்டட் மாத்திரை. வயாக்கிற மாதிரி 10 மடங்கு வேலை செய்யண்டா. சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு கொந்தளிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாத்திரை இந்தியாவிலே கிடையாது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச் மச்சி. இன்னைக்கு என் பிளான் சக்சஸ்.